ஹாய் ஹலோ, இது உங்கள் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு ஒரு சூப்பரான எம்மியான ஸ்வீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரெகுலராக நம்ம எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். பட் இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. இப்போ நான் சொல்கிற சில டிப்ஸை வச்சு பின்னாடி கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனையும் வச்சு நம்ம பண்ணலாம். எம்டியாக இன்ஸ்டன்ட் குலோப்ஜாமுன் மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 750 ml தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சீனி பாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 750 ml தண்ணி, அதுக்கு 750 கிராம் சுகர், ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம இங்கே வந்து குலோப்ஜாமுன் மாவு, இன்ஸ்டன்ட் குலோப்ஜாமுன் மாவு வந்துட்டு ஒரு பவுலில் கரெக்டான அளவுக்காக எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சலிக்கணும். இதுதான் மொதல் டிப்ஸு. ஏன்னா சலிச்சாதான் அந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சிட்டு நம்ம வந்துட்டு எதுக்கு கப்பில் எடுக்க சொன்னேன்னா, அந்த கப் அளவுக்கே நம்ம பால் இப்போ நீங்கள் அளந்துக்கலாம். தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க, பட் நம்ம பால் ஊற்றுனா டம்ளர் வந்துட்டு அந்த கப்புக்கு டம்ளர் வந்து பால் ஊற்றணும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு கையால் இது பண்ணிக்கோங்க. பசஞ்சு விட்டுட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ திடீர்னு நமக்கு பால் ரொம்ப கூடிடவும் கூடாது, ரொம்ப குறையவும் கூடாது. அப்படி உங்களுக்கு பால் பத்தலன்னு தோணுச்சா இன்னும் சொட்டு ஊற்றிக்கோங்க. இப்படி இருக்கணும் கன்சிஸ்டன்சி, கையில் ஒட்டாத மாதிரி. இங்கே சீனி பாவும் தண்ணியும் சேர்ந்துருச்சு ஒன்று. இது வந்து எந்த ஒரு பதம்லாம் கிடையாது. அதில் 4 ஏலக்காவும் ஒரு பிஞ்ச் வந்து சாஃப்ரான் போடுங்க. உங்கள் ஆப்ஷன் தான் இது. ஸோ தண்ணியும் சுகரும் சேர்ந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான். வேறு எந்த பதமும் கிடையாது. ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. அது லைட்டாக ஆறட்டும். இங்கே வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சதில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது எப்படி மாவு இருக்கானுன்னா, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. ரெண்டும் இல்லாமல் நடுப்பதம், கையில் ஒட்டக்கூடாது, அந்த பதத்துக்கு இருக்கணும். இங்கே வந்து நம்ம வந்துட்டு குக்கிங் ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றி கடாயில் சூடு பண்ணிக்கலாம். பால் போட ஆரம்பிச்சிடலாம். பாலை வந்து நல்லா நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டேன். 18 பால்ஸ்லாம் வந்துச்சு. நல்லா அதை உருண்டையாக ஒட்டிக்கோங்க. எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் பார்த்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் மாவு மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டாலே அது அப்படியே நல்லா உருட்ட வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட், பார்க்குறதுக்கே ஒரு கிராக் கூட இல்லாமல் சாஃப்டாக நம்ம வந்துட்டு உருட்டி வச்சுக்கணும் பால்ஸை. டோட்டலாக 18 பால்ஸ் கிட்ட எனக்கு வந்துச்சு ஒரு பேக்கெட்டுக்கு. அதை வந்துட்டு நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே அதில் போட்டு நம்ம நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்துட்டு இப்போ அதை சுட்டு எடுக்கணும். பைய போடுங்க, கையில் தெரிச்சிடாமல். அது வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சு பண்ணணும். ஏன்னா தீ வந்துட்டு கூட இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறது வேகாது, வெளியில் நமக்கு டக்குன்னு கறியிடும். ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு பைய வந்துட்டு ஸ்பூனை வச்சு இது பண்ணி விடுங்க. ஏன்னா பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கனால ஷேப் டக்குன்னு மாறிடும். ஸோ அப்படியே ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. பாருங்கள், அந்த ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிட்டு வருதில்ல, நல்ல ப்ரௌன் ஆனால் ஒரு டேஸ்ட். அது நம்ம கடையிலெல்லாம் பார்ப்போம், நல்லா ஒரு ப்ரௌனாக தான் கொடுப்பாங்க. ஸோ ஓரளவு ப்ரௌனாக நல்லாவே ஆகினா தான் நல்லா உள்ளே வேகும். பால் பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு கிராக்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா அப்படி ஒரு உருண்டையாக பால் மாதிரியே இருக்குல்ல, இவ்வளோ தான். ஸோ அந்த அடுப்பு வந்து சிம்மில் வச்சு பண்ணணும், அதுதான் ரொம்ப மெயின் சுடுறதுல. ஸோ நமக்கு வந்துட்டு பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து சீனிப்பாவும் கொஞ்சம் ஆறி போயிருக்கு. கொஞ்சம் லைட் சூடில் தான் இருக்கணும், ரொம்ப ஆறிடக்கூடாது. அப்படி ஆறி இருந்துச்சா சூடு பண்ணிக்கோங்க லைட்டாக, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு, ஒரு 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்து பாருங்கள். செம்ம சூப்பராக பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குலோப்ஜாமுன் ரெடி. எம்மிஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஐயோ அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக போடுங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி. இதுலேயே ஐஸ்கிரீம் வச்சும் சாப்பிட்லாம். உங்கள் ஃப்ளேவர்ஸ் தான். ஸோ இந்த தீபாவளியை குலோப்ஜாமுன் வச்சு ஹாப்பியாக கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.